இன்னும் நிறைய பண்ண போறேன். நான் வின் ஆயிட்டு அதுக்கப்புறம் நீங்க பார்க்க போறீங்க. கேஜிஎஃப்ல இந்த மாதிரி எம்பி யாருமே இருக்க முடியாது. கணேஷ் மாதிரி தான் எம்பி இருக்கணும். மொத்தம் கேஜிஎஃப் பேச போகுது. அந்த மாதிரி பண்ண போறேன். இந்த சந்தோஷம் வந்து என்னோட அச்சீவ்மெண்ட்ல 1% தான் நான் வந்து இப்ப வரைக்கும் பண்ணி இருக்கிறேன். இன்னைக்கு பண்ற அச்சீவ்மெண்ட் கூட 1% தான். இன்னும் 99% உங்களுக்கு இருக்குது. 18th வார்டுக்கு பெரிய கிஃப்டா இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். 18th வார்டோட எம்சி கேண்டிடேட் நான். நம்ம 18th வார்டில் தான் நான் பிறந்து வளர்ந்தது இங்கே தான், ஸ்கூல் படித்தது இங்கே தான். வேலைக்கோசரம் பெங்களூர் போயிருந்தோம். பெங்களூரில் நல்லா செட்டில் ஆகிருக்கிறேன். நான் மாத்திரம் செட்டில் ஆனேன். நம்ம 18th வார்டில் இருக்கிற ஜனங்களுக்கு ஏதாவது சேவை பண்ணணுன்னு விருப்பப்படுறேன். நான் சேவை பண்ணோன்னாக்கா இந்த மாதிரி நியூ இயர் டைமில் கிஃப்ட் கொடுக்க முடியும், அவ்வளோதான் என்னால் முடியும். அதனால் எம்சியில் நின்று வின் ஆகி நம்ம ஊருக்கு நல்லது பண்ணணும்னு இதுதான் என்னோட அச்சீவ்மெண்ட். இது எத்தனை வருஷம் சார்? நான் 2 வருஷமாக பண்ணின்னு இருக்கிறேன். நான் சோஷியல் ஒர்க்கு 2 வருஷமாக பண்ணின்னு இருக்கிறேன். தொடர்ந்து பண்ணுவேன். இதுக்கு மேலே நான் உயிரோடு இருக்கிறவருக்கு 18th வார்டுக்கு சோஷியல் ஒர்க் பண்ணுவேன். இந்த வார்டு நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணம்? இந்த வார்டு வந்து ஜென்ஸாக வருன்றது நீங்கள் எப்படி எதிர்பார்க்கலாம்? இந்த வார்டு வந்து நான் பிறந்தது 18th வார்டில் தான். எங்கள் அப்பா பிறந்தது 18th வார்டில் தான். எங்கள் தாத்தா பிறந்தது 18th வார்டில் தான். எங்கள் மண்ணுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு என்னோடய விருப்பம். அதனால தான் 18th வார்டை சூஸ் பண்ணுவேன். சரி, ஜென்ஸ் வார்டு ஆயிடுச்சு, அவளை வேறு லேடிஸ் வார்டு ஆயிடுச்சு, என்ன பண்ணுங்க? கடவுள் இருக்கிறார், பார்த்துக்கலாம். அப்படி லேடிஸ் வார்டு ஆயிடுச்சுனாக்கா எங்கள் வீட்டில் இருக்கிறாங்க, அவங்கள நிற்க வைக்கிறோம், அவ்வளோதான். சார், எந்த கட்சியிலேருந்து நீங்கள் எந்த கட்சி சப்போர்ட் இருக்குது உங்களுக்கு? சார், எனக்கு எந்த கட்சியும் நான் விரும்பலை. சுயேட்சா நிற்க போகிறேன். நான் எந்த கட்சியிலேருந்து அழைப்பு வந்தாலும் நான் போக மாட்டேன். சுயேட்சா தான் நிற்கிறேன். இப்போ வேறு வார்டுலேருந்து அழைப்பு வந்தால் என்ன பண்ணுறேன்? வேறு வார்டுலேருந்து அழைப்பு வந்தால் எனக்கு கடவுள் சக்தி கொடுத்தாக்கா நான் அவங்களுக்கு வந்து சோஷியல் ஒர்க் பண்ணுறேன். பட் நான் எம்சியாக நிற்கிறது 18th வார்டில். இந்த வார்டு மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? எதை வச்சு வாக்கு கேட்க போகிறீங்க? வாக்கு நான் வந்து கேட்குறதுக்கு முன்னாடி, எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி நான் சோஷியல் ஒர்க் பண்ணுறேன். சோஷியல் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் நிற்கிறேன். ஸோ அவங்களுக்கே வந்து நான் வின் ஆகிட்ட பின்னாடி நான் மக்களுக்கு சேவை பண்ணுவேன்னா மக்கள் நாயகனா, நான் மக்கள் நாயகன் இல்லையான்ட்டு அவங்கள தீர்ப்பு. கடவுளோட தீர்ப்பு, மகேஷ்னோட தீர்ப்பு, மக்களோட தீர்ப்பு ஒன்று தான். இப்போ 24/7 இந்த வார்டுக்கு வேலை செய்கிறதுக்கு 24/7 என்னோட வீடு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் பழைய வீடை நான் மைனிங் ஏரியாவில் இருந்த வீடை இடிச்சிட்டு நான் கட்டியிருக்கிறேன், குரோபரேஷன் பண்ணியிருக்கிறேன். எதனாலனா நான் ஜனங்களுக்கோசரம் 24/7 வெல்கம் பண்ணுறேன். அவங்களுக்கு என்ன குறைகள் இருந்தாலும் தீர்த்து வைக்க நான் ரெடியாக இருக்கிறேன். ஸோ அதான் என்ன பர்சனலி என்கிட்ட இருக்கிற காசால் நான் பண்ண முடியாது. சில பதவின்றதும் எனக்கு வேணும். பதவி இருந்தால் தான் என்னால் பண்ண முடியும். சில பேர் இப்போ வந்து காவா போடணும், காவா இல்லை, காவா பிளாக் ஆகிருக்குது, ட்ரைனேஜ் பிளாக் ஆகிருக்குது, பாத்ரூம் பிளாக் ஆகிருக்குது, தண்ணி இல்லைன்றாங்க, ஸ்ட்ரீட் லைட் இல்லைன்றாங்க, தார் ரோடு வேணுன்றாங்க. இதெல்லாம் வந்து என்னோடய சொந்த காசில் பண்ண முடியாது. பண்ணலாம், நீ ஏன் பண்ணுறேன்னு என்ன கொஸ்டின் மார்க் போடுவாங்க. நான் பண்ண ரெடியாக இருக்கிறேன். நாளைக்கே நான் பண்ண ரெடியாக இருக்கேன். ஸோ முனிசிபாலிட்டிலேருந்தோ இல்லை எம்எல்ஏ மேடமோ யாரோ ஒருத்தர் அதிகாரிங்க இதை கேட்குவாங்க, நீ ஏன் பண்ணுறேன்ட்டு. நாங்கள் ரெடியாக இருக்கிறோமே. அதனால தான் நான் அரசியலுக்கு வந்துக்கிறேன். அரசியலில் வின் ஆகிறேன். நான் அவங்கள அப்ரோச் பண்ணுறேன். அவங்க பண்ணலன்னா என் காசுலேயே பண்ணுறேன். இதுதான் என்னோட வரப்படுகின்ற நகரசபை எலெக்ஷன்ல வந்து அருமை சகோதரர் கணேஷா வந்து பார்ட்டிசிபேட் பண்றார். எந்த பார்ட்டிலே இல்ல, இண்டிபெண்டா தான் நிக்கிறேன் ஞானத்தை சொன்னார். அவர் என்ன சொல்றாருக்கா, ஒரு ஏரியாலையும் அப்படின்னாக்கா ஒரு மாரியம்ம கோயில ஒரு டெம்பரரி பண்ணா அந்த ஏரியால நான் வந்து ஆர்ஓ பிளான்ட் போடுறேன். என்னுடைய சொந்த பணத்துல ஆர்ஓ பிளான்ட் நான் போட்டு கொடுக்குறேன். எல்லாரும் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல எல்லாம் வந்து சுத்தமான சாலை வசதி, தார் ரோடா இருக்கட்டும், சிமெண்ட் ரோடா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் நான் வந்து பண்ணி தரேன். 3ஆவது அச்சீவ்மெண்ட் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டாக்கா, எல்லா இடத்துலயும் வந்து செடியும் குப்பமா அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து என்னுடைய சொந்த ஜேசிபி இருக்கு பெங்களூர்ல. அந்த ஜேசிபி பெற்றது இங்கே இறக்குறேன். நானு இந்த ஏரியா ஃபுல்லா நான் வந்து ஜேசிபி, என்னுடைய சொந்த ஜேசிபி. நான் வந்து வெற்றி பெற்ற பேர் நான் போய் கவுன்சிலர் அங்க உட்காந்து முனிசிபாலிட்டி கிட்ட கொடுக்கறதுக்காக நான் கேட்க மாட்டேன். என்னுடைய சொந்த ஜேசிபி இருக்கு. அந்த ஜேசிபி நான் வந்து இங்க போடுறேன். அந்த ஜேசிபி இந்த வார்டுக்காகவே நான் எடுத்து போட்டு இங்க வந்து கிளீனுக்கு பண்றதுக்கு நான் விடுறேன் அப்படின்னு சொன்னாரு. திருவிளக்கு போடுறேன், ஸ்ட்ரீட் லைட் போடுறேன், இந்த மாதிரி அச்சீவ்மெண்ட் எல்லாம் பண்றேன்னு அவர் சொல்றாரு. 6 மாசமா நம்ம டீச்சர் தொழிலாளி வந்து உட்காந்துனாங்க. அது எல்லாருக்கும் தெரியும். இடி கேஜப் கொடுத்தோம், எல்லா கேஜப் தொட்டிது, ஒன் டிவில டீச்சர் கொடுத்தது. இவர் ஏன் ಮಾಡಿದ ಗೊತ್ತಾ? ಈವಾಗ ಎಷ್ಟು ಜನ ಇದ್ದಾರೆ? ಸುಮಾರು 120 ಜನ TCL ನಾನ್ ಗವರ್ಮೆಂಟ್ ವರ್ಕರ್. ಅವರೆಲ್ಲ ಕರ್ದಿ
ಬರಪ್ಪ ಇಲ್ಲಿಗೆ ಒಂದೊಂದು ಮೂಟೆ ಅಕ್ಕಿ 26 ಕೆಜಿ 26 ಕೆಜಿ ಅಕ್ಕಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅದು ಒಂದು ಅಚೀವ್ಮೆಂಟ್ ಏನ மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு என்கிறார் தந்தை பெரியார். நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கும் யாரும் அடிமை இல்லை என்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர். எந்த நாடு அடிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறதோ அந்த நாடு என்னுடைய தாய்நாடு என்கிறார் புரட்சியாளர் சேகுவாரா. அன்பார்ந்த 18வது வார்டு பெரியவர்களே, தாய்மார்களே, வாலிபர்களே அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியானது அருமை சகோதரர் திரு கணேஷா பில்டர்ஸ் ராமினி ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் ரிஜிஸ்டர் இவர்களுடைய தலைமையில் இந்த அரிசி பேக் வழங்கும் நிகழ்ச்சியானது மிக சீரம் சிறப்போடும் இந்த 18வது வார்டில் நடந்து கொண்டு இருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அன்புக்குரிய பெரியவர்களே, அருமை சகோதரர் கணேஷா இதே பகுதியை சேர்ந்தவர். பக்கத்தில் இருக்கும் உரிகம்பேட்டில் தான் 5ஆம் வகுப்பு வரை படித்திருந்தார். ஏன்னா எனக்கு கொஞ்ச நாளா தான் பழக்கம். எனக்கு கணேஷா எனக்கு கொஞ்ச நாளா தான் பழக்கம். ஏன்னா அவருடைய ஹிஸ்டரி எனக்கு நான் அவர்கிட்ட பாக்குறப்பதான் நானும் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில நான் வேலை செய்யறேன். அவர்தான் ஒரு பில்டர்ஸ் இருக்குது. நான் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில நான் சீனியர் சைட் இன்ஜினியரா நான் இருக்கிறேன். நான் அது மூலியமா எனக்கு அவர் பழக்கம் ஆனாரு. பழக்கம் ஆகிறப்ப எனக்கு சொன்னாரு, இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குதுப்பா, இந்த ஃபங்க்ஷன்ல நீ பார்ட்டிசிபேட் பண்ணு அப்படின்னு. சரி பிள்ளை நான் வரேன் நான் அப்படின்னு சொன்னேன். அவருடைய விஷயம்லாம் நான் 4-5 பேர்கிட்ட கேட்டேன். ஏன்னா எனக்கு இந்த வாரை பத்தி தெரியாது. நான் 5ஆவது வார்டு சேர்ந்தவன், நான் ஓரட்லைன் பகுதியை சேர்ந்தவன். நான் ஏன்னா இந்த ஒரு வாரை பத்தி எனக்கு தெரியாது. அவருடைய அச்சீவ்மெண்ட் என்ன அது கூட எனக்கு சுத்தமா தெரியாது. நான் ஒரு 4 பேர்கிட்ட என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் இங்கிட்ட கேட்டேன். கணேசன் இந்த மாதிரி சோஷியல் ஒர்க் நிறைய பண்ணியிருக்காரு. மாரியம்மா போய் டெம்பிளுக்கு 2-3 வாட்டி தேர் வச்சு கொடுத்துருக்காரு. மாதா குடிச்சடி கோயிலுக்கு பேங்க் கட்டி வச்சு கொடுத்தேன், தேர் வச்சு கொடுத்தேன் அப்படின்ட்டு அந்த காலத்தில் இருக்கிறவங்க அந்த யூத்துக்காரெல்லாம் எனக்கு சொன்னாங்க. அப்புறமா இந்த பகுதியை சேர்ந்த இளைஞர்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கிட்டு, பேட்டு, பால், ஃபுட்பால் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நான் கொடுத்துருக்கிறேன். அவர் கொடுத்துருக்கிறாரு அப்படின்ட்டு எனக்கு காது தான் நான் பார்க்கல. ஏன்னா இங்க இருக்கிற இளைஞர்கள் என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கிறவங்க அவங்க சொன்னதான் இந்த 18வது வார்டில் இவ்வளவு இது பண்ணியிருக்காரு அப்படின்னு. இன்னொரு நான் சொல்றேன்னாக்கா, வரப்போகின்ற நகரசபை எலெக்ஷன்ல அருமை சகோதரர் கணேஷா பார்ட்டிசிபேட் பண்றாரு. எந்த பார்ட்டியே இல்ல, இண்டிபெண்டா தான் நிக்கிறேன் ஞானிட்ட சொன்னாரு. இல்ல நீங்க ஊர்ல இங்க இல்ல, எங்க இருக்கிறீங்க நீங்க ஜனங்களுக்கு நீங்க பட்சியா இல்ல நான் கேட்கிறப்போ பாருங்க, நான் இதே ஊருக்காரன் தான், நான் இங்கதான் போறேன். ஆனா என்னுடைய பொறுப்பை தேடி நான் பெங்களூருக்கு போனேன். ஏஜி போய் உட்காந்து என்ன பண்றது நீங்கெல்லாம் மொச்சி சின்ன மேல உட்காந்து ஊர் கதையெல்லாம் உட்காந்து பேசிட்டு இன்னும் இருக்குது கேட்கல. எல்லாருமே போறோம். சொன்ன ட்ரெயின்ல ஃபுல்லா நிக்கிறது இடம் இல்ல. காலையில் 5 மணி ட்ரெயின் போனா அதுல நிக்கிறது இடம் கிடையாது. எல்லாம் பொறுப்பை தேடி பெங்களூர் அந்த மாதிரி எவ்வளவு யார்கிட்ட சொன்னதுனாக்கா பாருங்க, நான் பெங்களூர்ல என்னுடைய பொறுப்பு, ஆனா என்னுடைய உயிரும் உடலை இந்த ஊர்ல தான் பொதிக்கணும் அப்படின்னு என்கிட்ட சொல்றேன். ஏன் பேர் அப்படி சொல்றேன்னாக்கா, என் ஊர் இது, நான் பிறந்தேன் இதே ஊர்ல தான், நான் வீடு கட்டி நான் வாங்குகிறேன். என்னுடைய பொறுப்புக்காக தான் நான் அங்க போயிருக்கேன் தவிர நான் அங்க செட்டில் ஆகல. எல்லாம் சொல்றாங்க இந்த மாதிரி நீங்க அங்க இருக்கிறீங்க நல்லா ஒண்ணு. என்னுடைய பொறுப்பு அந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சிருக்காரு, நல்லா சம்பாதிக்கிறாரு சரிங்களா. இந்த ஊரை கொள்ளடிக்கணும், எனக்கு அந்த மாதிரி இது பண்ணிக்கணும் அந்த மாதிரி எல்லாம் யாரும் பண்றாங்க நம்மளுக்கு வேணாது. அவரு சொந்த உழைப்புல ஜனங்களுக்கு இவ்வளவு பண்ண நான் பண்ண போறேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு. சப்போஸ் நான் அவர்கிட்ட கேட்டேன், என்ன வேற உங்களுடைய அச்சீவ்மெண்ட் எப்படி இருக்கும், நீங்க இந்த வார்டை நீங்க நின்று வெற்றி பெற்றீங்களா என்ன பண்ண பாருங்க. கேஜிஎஃப்ல எல்லாருக்கும் அறிஞ்சது ஒன்னே வந்தா குடி தண்ணீர். அந்த தண்ணி எங்கேயுமே கிடையாது. 3 ரூபாய் 4 ரூபாய் கொடுத்து கொரோனா இருக்க கணேசாக்கும் சுப்பிரமணியம் யாருக்கும் போன் பண்ணி கேட்கறோம். நம்ம எப்போ வரேன் கேட்க. அவன் நான் காலையில வரேன், அவன் நைட்டு 3 மணிக்கு வந்தாலும் 3 மணிக்கு குடிக்கிறோம், 2 மணிக்கு வந்தாலும் 2 மணிக்கு குடிக்கிறோம் தண்ணி. அவர் என்ன சொல்றாருனாக்கா, ஒரு
ஏரியாலையும் அப்படின்னாக்கா ஒரு மாரியம்மன் கோயிலே ஒரு டெம்பிள் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியால நான் வந்து ஆர்ஓ பிளான்ட் போடுறேன். என்னுடைய சொந்த பணத்துல ஆர்ஓ பிளான்ட் நான் போட்டு கொடுக்குறேன். எல்லாரும் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல. ஏன்னா வந்து அது காயின் போட்டு வச்சாலும் வந்து அது 5 ரூபா காயின் போட்டா அந்த 5 ரூபா தண்ணி வரும். ஆர்ஓ பிளான்ட் இப்போ போட்டுக்கிறது 5 ரூபா காயின் போட்டா அதுக்கு தகுந்த தண்ணி தான் வரும். ஆனா அவர் என்ன பண்றாரு, அந்த 5 ரூபா கூட நான் வாங்க மாட்டேன், சொந்த காசுல நான் வந்து ஆர்ஓ பிளான்ட் நான் போட்டு கொடுக்குறேன். இந்த ஏரியாவுக்கு வந்து 4-5 இல்லைனாக்கா ஆர்ஓ பிளான்ட் நான் போட்டு தரேன் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் என்ன சொன்னாரு எனக்குனாக்கா, சுத்தமான சாலை வசதி, தார் ரோடா இருக்கட்டும், சிமெண்ட் ரோடா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் நான் வந்து பண்ணி தரேன். 3வது அச்சீவ்மெண்ட் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டாக்கா, எல்லா இடத்துலயும் வந்து செடியும் குப்பமா அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து என்னுடைய சொந்த ஜேசிபி இருக்கு பெங்களூர்ல, அந்த ஜேசிபி பெற்றது இங்கே இறக்குறேன். நானு இந்த ஏரியா ஃபுல்லா நான் வந்து ஜேசிபி, என்னுடைய சொந்த ஜேசிபி. நான் வந்து வெற்றி பெற்ற பேர் நான் போய் கவுன்சிலர் அங்க உட்காந்து முனிசிபாலிட்டியில கொடுக்கறதுக்காக நான் கேட்க மாட்டேன். என்னுடைய சொந்த ஜேசிபி இருக்கு, அந்த ஜேசிபி நான் வந்து இங்க போடுறேன். அந்த ஜேசிபி இந்த வார்டுக்காகவே நான் எடுத்து போட்டு இங்க வந்து கிளீனுக்கு பண்றதுக்கு நான் விடுறேன் அப்படின்னு சொன்னாரு. திருவிளக்கு போடுறேன், ஸ்ட்ரீட் லைட் போடுறேன், இந்த மாதிரி அச்சீவ்மெண்ட் எல்லாம் பண்றேன்னு அவர் சொல்றாரு. இன்னைக்கு எல்லாம் 1 மாசம் வரும். அதுக்கப்புறம் இன்னொன்னு முக்கியமான விஷயம் என்ன பண்ணாருனாக்கா, 1 மாசமா நம்ம டீச்சர் தொழிலாளி வந்து உட்காந்துனாங்க. அது எல்லாருக்கும் தெரியும். இனி கேஜப் கொடுத்தோம், எல்லா கேஜப் தொட்டிது, ஒரு டீம்ல டீச்சர் குத்திது. இவர் என்ன பண்ணிடுறாரு, ஈரோட சுமார் 110 ಜನ TCM ನಾನ್ ಗವರ್ಮೆಂಟ್ ವರ್ಕರ್ ಅವರೆல்லாம் ಕರ್ತಿ ಬರಪ್ಪ ಇಲ್ಲಿಗೆ ಒಂದೊಂದು ಮೂಟೆ ಅಕ್ಕಿ 26 kg 26 kg அரிசி கொடுத்துருக்காரு. அது ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ண. ஏன்னா அவங்க வந்து ஒரு நாள் நினைக்கணும், ஒரு வாரம் த்ரோட் போட்டா கூட நம்ம நினைக்கிறோம். நான் வந்து ஏதோ பேசணும் அப்படின்னு நான் பேசல. ஏன்னா கணேசன் வந்து என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் கூட இருக்கல. ஏன்னா என் வயசுக்காரத்தான் நினைக்கிறேன். நான் சொல்றதுக்கு எதுவும் இல்லை, ஏன்னா அவரு நிறைய பேசணும். நான் ஒரே ஒரு வார்த்தை வந்து நான் ஒரு பாட்டை நான் மூலியமா சொல்றேன். நான் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பவர் யார், மாபெரும் வீரர் மானம் காப்போர் சரித்திரம் தண்ணியில் நிற்கின்றார் புரட்சி தலைவர். அருமையான புரட்சிகரமான பாடல்கள். 3 இடத்தில் என் மூச்சு இருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சு இருக்கும். உள்ளம் என்ற ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும். கடமை அது கடமை. 3 இடத்துல ஒரு மூச்சு எல்லாருக்கும் தெரியும். 6லும் சாவு 100லும் சாவு, தாயகம் காப்பது கடமை எல்லாம் ஸ்டார்ட் பண்ணார் புரட்சி தலைவர். அன்பார்ந்த தாய்மார்கள் வந்து வெளியில உட்காந்துக்கிறாங்க. நான் நிறைய நேரம் பேச மாட்டேன், எல்லாம் திட்டுப்பீங்க. எப்படாரையும் விடுவான், டே விடுவா பசிகா தாய்மார்க்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு வீட்டுக்கு போனோம் கறிக்குழம்பு சரிங்களா, யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒரே ஒரு 5 நிமிஷம் அவர் பேசுவாரு. எனக்கு ஒரு அன்பான வாய்ப்பை வழங்கிய அருமை சகோதரர் கணேஷ் அவர்களுக்கும் 18வது வார்டு வட்டார பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நன்றியை வணக்கம். எதுக்கு பண்றோம்னா எல்லாருக்கும் கொஞ்சம் சந்தேகமாகவே இருக்கும். 6 மாசத்துக்கு முன்னாடியே பொங்கல் கிட்டு கொடுக்கணும்னு நான் முடிவு பண்ணியிருந்தேன். அதுல சின்ன திருத்தம் என்னன்னா, பொங்கல் கிட்டில அரிசி கொடுத்துருக்குறோம். காரணம் என்னன்னா, விமல் நான் பர்மனன்ட் எம்ப்ளாய் அவங்க ஸ்ட்ரைக்ல இருந்தாங்க, அவங்களுக்கு அரிசி கொடுத்தோம். அரிசி கொடுத்ததுக்கு அப்புறமா எனக்கு மனசுல என்ன தோணுச்சுன்னா, சரி ஒரு 120 130 வீடு கொடுத்தோம், 18th வார்டுல எல்லாரும் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுக்கலன்னா எப்படி? இது எனக்கு வந்து மனசுல ஒரு உறுத்தலா இருந்துச்சு. சரி கிட்டுக்கு பதிலா அரிசி கொடுத்துடலாம், எல்லாரும் சந்தோஷமா இருக்கட்டும். இந்த சந்தோஷம் வந்து என்னோட அச்சீவ்மெண்ட்ல 1% தான் நான் வந்து இப்ப வரைக்கும் பண்ணி இருக்கிறேன். இன்னைக்கு பண்ற அச்சீவ்மெண்ட் கூட 1% தான்.
இன்னும் 99% உங்களுக்கு இருக்குது 80th வார்டுக்கு பெரிய கிஃப்டா இருக்குது. ஆனா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா இல்ல இதே பெரிய அச்சீவ்மெண்ட் இல்ல, என்ன பொறுத்த வரைக்கும் இது அச்சீவ்மெண்ட் கிடையாது. இன்னும் நிறைய பண்ண போறேன். நான் வின் ஆயிட்டு அதுக்கப்புறம் நீங்க பார்க்க போறீங்க கேஜிஎஃப்ல இந்த மாதிரி எம்பி யாருமே இருக்க முடியாது. கணேஷ் மாதிரி தான் எம்பி இருக்கணும் மொத்தம் கேஜிஎஃப் பேச போகுது. அந்த மாதிரி பண்ண போற. அதுக்கு நீங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். நீங்க கொடுத்தீங்கன்னா மாத்திரம் தான் செயலால என்னால பண்ண முடியும், இல்லைன்னா என்னால பண்ண முடியாது. இந்த மாதிரி பண்டிகை டைம்ல தான் ஏதோ நான் ஒரு கிஃப்ட் கொடுக்க முடியும், வேற டைம்ல வந்து என்னால பண்ண முடியாது. ஸோ நான் எப்பவுமே உங்களுக்கு வந்து சேவை பண்ணணும்ட்டு நான் தயாரா இருக்கிறேன். என் வேலை வெட்டியெல்லாம் விட்டு என்ன நீங்க தான் வேலை வெட்டியெல்லாம் விட்டு இந்த ஊருக்கு வந்துருக்கிறேன். நான் உங்களுக்கோசரமே இருக்கிறேன். ஸோ நீங்க தான் டிசைட் பண்ணணும். இந்த அரிசி கொடுக்கறதுல வந்து சில பேருக்கு விஷயம் இருக்குது. இது அரசியலான்னு கேட்கறாங்க. அரசியல் நினைச்சீங்கன்னா அரசியல், நட்புன்னு நினைச்சீங்கன்னா நட்பு ரீதியில தான் நான் கொடுத்துருக்கிறேன். நன்றி, வணக்கம்.